சட்டம். ஏனெனில் நான் உங்கள் கலக்க குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன். இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள். நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ? எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள். அவர்கள் கேட்க நான் இவ்வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன். ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவருப்பானவைகளை செய்வீர்கள். நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளால் அவருக்கு சினமூட்டுவீர்கள். ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன். மோசேயின் பாடல். பின்னர் இஸ்ரேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார். வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூ உலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக. என் சொற்கள் பனியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன். நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மைமிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகெட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறிப்பிழந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர். நாணமற்ற மதிக்கெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாள்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்களினங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே. அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பாழ்வெளியில் அவர் அவனை கண்டார். வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார். கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தம் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. பூ உலகின் முகடுகளில் அவனை வாழ செய்தார். வயல்வெளியின் விளைச்சலை அவன் உண்டான். கண்மலை தேனை அவன் சுவைத்தான். கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டுக்கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கொழுத்த காளை மார்பிலே பாய்ந்தது. எசுருன் கொழுத்து பருத்து முரடனானான்.